எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேங்க. இந்த மாதிரி பொண்டாட்டிய குக்கர்ல வச்சு வேச்சு என்னங்க இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல? அ என்ன ஆடு மாடுன்னு நெனச்சுட்டாங்களா? இல்ல என்ன நெனச்சுட்டாங்க? ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க. கேட்க கேட்க. இன்னொன்னு வந்து கடுப்பா இருக்கு. ஏன் இந்த மாரி பண்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்படி நம்பளால வாழ முடியாது அட்ஜஸ்ட் பண்ணினா, தயவு செஞ்சு யாருமே கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அவங்க வீட்ல இருந்துடுங்க தயவு செஞ்சு. கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லாம, குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு, இப்ப நீங்க அவங்கள கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போயாச்சு. அ எக்ஸ் மிலிட்ரின்னு வேற சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே கொதிக்குது எனக்கு. இத அந்த பொண்ணோட அம்மா காதுல கேட்டாங்கன்னா என்னங்க ஆவறது? அ காதுல கேட்டுருப்பாங்க. தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன நம்ம வந்து வயித்துல இருக்கும்போதுருந்தே நம்ம எவ்வளோ பாதுகாப்பா ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுங்களா? ம். பெத்து எடுத்ததுக்கு மேல, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஈ கடிக்குதா, எறும்பு கடிக்குதான்னு வளர்க்குறவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த கஷ்டமெல்லாம். உங்களால வச்சு பார்த்துக்க முடிஞ்சா பார்த்துக்குங்க. இல்லையா, உங்க அம்மா வீட்டுக்கு போ. இல்ல நீயே போய் எங்கேயாவது ஒண்ணு போயிடுங்க. தயவு செஞ்சு. உங்களுக்கு முடிஞ்சா சேர்ந்து வாழுங்க. முடியலன்னா தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடுங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கங்க. அ என்ன பொட்ட புள்ளைங்கள என்னங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தன தாவல கேள்விப்படுறது. க என்னவோ தப்பு செஞ்சுட்டுருக்குங்க. என்னவோ தப்பு இருக்கட்டுங்க. நான் ஒண்ணும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை குடுக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரலைங்க. தயவு செஞ்சு அத புரிஞ்சுக்கங்க முதல்ல. என்னவே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தண்டனைய நம்ம குடுக்கக்கூடாது. நீங்க பிரிஞ்சு போறதே அவங்களுக்கு ஒரு தண்டனையா தான் இருக்கும். இத விட மோசமானதெல்லாம் நம்மளால தண்டனை குடுக்க முடியும். இன்னைக்கு அடிச்சு சாகடிச்சுட்டீங்க. அது அவங்களுக்கு குடுத்த தண்டனைன்னு நெனைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அது உங்களுக்கு நீங்க குடுத்துக்கிட்ட தண்டனை. இன்னொன்னு வந்து குழந்தைங்களுக்கு நீங்க குடுத்த மிகப்பெரிய தண்டனைங்க அது. எனக்கு இது பேசலாமா? பேசக்கூடாதா? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இது பேசலாமா? பேசக்கூடாதான்ட்டு எனக்கு அப்படியே மண்டையே வெடிச்சு போகுது. ஏன்னா, இந்த உலகத்துல ஒருத்தர பார்த்து ஒருத்தர் கத்துக்கிறாங்கங்க. ஒருத்தருமே ஒவ்வொருத்தருக்கு வந்து எடுத்துக்காட்டு தான். அந்த விதத்துல இருக்கும்போது, நீங்க இந்த மாதிரி பண்ணா, வேற எல்லாருமே வந்து மைண்ட்ல எதுவுமே இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா, இதுதான் தீர்வா? இல்ல இதுதான் தீர்வான்னு கேட்டேன் நானு. வீட்ல ஏதாச்சும் சண்டைனா, போயிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லுங்க. இல்ல "நீ வேண்டாம், எனக்கு என் வாழ்க்கையில நீ சரிப்பட்டு வரமாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விவாகரத்து குடுத்துருங்க. இல்ல விவாகரத்து குடுத்து தொலைய முடியாதுன்னு சொன்னா, அப்படியே விட்டு தொலையுங்களேன். இந்த இந்த மாதிரி வெறித்தனமா செய்ற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அது என்னவே தப்பாக இருந்தா கூட, நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. எக்ஸ் மிலிட்ரி இல்லையா? உங்களுக்கு வந்து உடம்பு அளவிலும், மனதளவிலும் வந்து அவ்வளோ உறுதியா இருப்பீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? புரியல எனக்கு. அப்படியே தெரியாம அவங்க வந்து நீங்க ஒரு அடி அடிச்சு அவங்க போய் மோதி இறந்திருந்தா கூட, ஆ இப்போ வந்து உங்களுக்கு தண்டனை ஒண்ணும் கிடைக்காம போயிற போறது கிடையாது. ஏன்னா இத கண்டுபிடிக்க தான் செய்வாங்க. தண்டனை கிடைக்காத போறது கிடையாது. நீங்க மிலிட்டரி ஆஃபீசர் தானே. இதுக்கு என்ன பிரச்சனை? இதுல எப்படி தீர்வு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தானே. அத போயிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லலாம்ல. இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏங்க இப்படியெல்லாம் பண்றீங்க? கணவன் மனைவியா அத்தன வருஷமா சேர்ந்து வாழ்ந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு மனைவிய சாகடிக்கிறது இல்லாம, அவங்கள வெட்டி, கூறு போட்டு, வேக வச்சு, காய வச்சு என்னங்க இதெல்லாம்? என்ன ஒரு ஆடு, ஒரு கோழிக்குக்கிற மரியாதை கூட ஒரு பொண்ணுங்களுக்கு இல்லையா? இன்னும் எத்தன காலத்துக்கு தான் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள காசு பணம் இருக்குதோ, என்ன இருக்குதோ தெரியாது. தயவு செஞ்சு புரிஞ்சு வாழுங்க. புரிஞ்சு வாழ முடியலையா, தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் வேல பார்த்துக்கிட்டு திரியாதீங்க. ஏன்னா, உங்களையும் பார்த்து 4 பேர் கத்துக்கிறாங்க. பின்னாடி வர இன்னும் இன்னும் இருக்கிற அந்த வாரிசுகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களும் உங்கள பார்த்து கத்துக்க போறாங்கங்க.